அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாபா யாசகம் பெற்ற 5 வீடுகள், அந்த 5 வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு, அவரு யாசகம் கேட்கறதுக்கு என்ன மாதிரி ஸ்டைல பயன்படுத்தினாரு, அந்த யாசகம் பெற்ற சாப்பாடை எந்த மாதிரி அவர் சாப்பிட்டாருன்றத பத்தி முழு தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சாய்பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்னுத்தையும் நம்ம பார்த்துடலாம். குருவின் பார்வையே ஒரு சீடனுக்கு உணவும் நீரும் ஆகிறது. என்னை நீங்கள் உங்களின் எண்ணங்கள் நோக்கங்களின் ஒரே பொருளாக ஆக்கிக் கொள்வீர்களேயானால் நீங்கள் மேலான லட்சியத்தை அடைவீர்கள். இப்படிக்கு சாய்பாபா. இந்த பாபாவோட வாக்குறுதியை ஏற்றுக்கிட்டு பல நாள் லட்சியமா கோடிக்கணக்கான பக்தர்கள் முழுமையா அவரை நம்பி இருக்காங்க. பாபாவோட இந்த வசனத்துல அவர் என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, என்னையே உங்களுடைய எண்ணத்திலையும் செயல்லையும் வச்சீங்கன்னா நீங்க மேலான லட்சியத்தை, மேலான ஒரு நிலையை அடைவீங்க அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த வாக்குறுதியை ஏத்துக்கிட்டு பல கோடிக்கணக்கான சாய்பாபா பக்தர்கள் அவரை முழுமையா நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம பாபாவை முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா அவரை நம்ம முதல்ல உணர ஆரம்பிக்கணும். முதல்ல அவரோட வாழ்வியல் நடைமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட மிகப்பெரிய அவசியம். அப்பதான் அவர் என்னென்ன செயல், அவர் செஞ்ச செயலுக்கான தத்துவம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஆற்றலையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். பாபாவை நோக்கி இன்னும் ஒரு அடி நம்ம அவர்கிட்ட நெருங்கி போக முடியும். சாய்பாபா தினமும் அதிகாலையிலேயே எழுந்துருவாரு. அதே மாதிரி இரவு நள்ளிரவு கடந்தும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் அவர் தூங்க ஆரம்பிப்பாரு. அதிகாலையில எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவர் எழுந்துட்டு தன்னுடைய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதுல முதல் வேலையா அவர் என்ன பண்ணுவார்னா, துவாரகா மாயில இருக்க துணி, அந்த அக்னி குண்டம் இருக்கு இல்லையா, அது பக்கத்துல போய் அமர்ந்துக்கிட்டு தியானத்துல ஈடுபடுவாரு. அப்ப அவருடைய வாய் சில மந்திரங்களை முணுமுணுத்தபடி இருந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்துல பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக பல பக்தர்கள் அங்க குவிஞ்சு இருப்பாங்க. ஆனா பக்தர்கள் யாருமே பாபா கிட்ட போறதுக்கு அனுமதி கிடையாது. எல்லாருமே 50 அடி தூரத்திலே நின்னுதான் அவரை பார்த்துட்டு இருப்பாங்க. தியானம் முடிஞ்ச பிறகு சாய்பாபாவே பக்தர்கள் எல்லார்கிட்டையும் பேசுவாரு. சில பேர்கிட்ட பாபா பரிபாஷையில பேசுவாரு, சில பேர்கிட்ட பூடகமாவும், அதாவது இலைமறை காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் பேசுவாரு. அவர் சொல்ற சில விஷயங்கள் புரியும், ஆனா பெரும்பாலானது பக்தர்களுக்கு புரியாது. அடுத்து வர 1-2 நாள்ல அந்த சம்பவம் நடந்த பிறகுதான் அவர் பரிபாஷையில சொன்னது அங்க இருக்க பக்தர்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி பாபாவை பார்க்கறதுக்காக வர பக்தர்கள் நிறைய உணவு வகைகளை கொண்டு அவர் காலடியில வைப்பாங்க. ஆனா எந்த ஒரு உணவையுமே சாய்பாபா தொடவே மாட்டாரு. அதே மாதிரி அவரே செஞ்சு, அதாவது பக்தர்களுக்காக அவர் சமைப்பாரு, ஆனா அவராவே சமைச்சு அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் இருந்த அந்த துவாரகா மாயி மசூதியில அவர் எந்த சமையல் செய்யறதுக்கான பொருளையும் வச்சில்ல. தினமும் அவரு ஷீரடி மக்கள் கிட்ட பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டாரு. அதுல அவர் அந்த பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஒரு நாள் கூட, அதாவது சாய்பாபாவுக்கு சமைச்சு தர்றதுக்கும் விதவிதமான உணவை படைக்கிறதுக்கும் ஏராளமான பக்தர்கள் இருந்தாங்க, ஏராளமான செல்வந்தர்களும் ரெடியா இருந்தாங்க. ஆனா சாய்பாபா யார் எடுத்துட்டு வர உணவையும் சாப்பிட்டதே கிடையாது. அவர் பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுலதான் உறுதியா இருந்தாரு. அப்படி யாராவது எடுத்துட்டு வந்துட்டாங்க, அவருடைய பக்தர்கள் இல்ல வேற யாராவது எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அந்த உணவை அங்க இருக்க மத்தவங்க எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி சாய்பாபா யார் வீட்லயும் அமர்ந்தும் சாப்பிட மாட்டாரு. அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்றது, விருந்தாளி மாதிரி போய் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டாரு. ஷீரடி மக்கள்ல எத்தனையோ பேர் தினமும் அவருக்கு அறுசுவை உணவை எடுத்துட்டு வருவாங்க, கொடுக்கவும் தயாரா இருந்தாங்க. ஆனா ஏத்துக்கவே இல்லை பாபா. கடைசி வரைக்கும் அதை பிச்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்றதுல கவனமா இருந்தாரு. தினமும் அவரு எத்தனை வாட்டி பிச்சை எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா 2 தடவை பிச்சை எடுப்பாரு. சில நாட்கள்ல 3 தடவையும் பிச்சை எடுத்து சாப்பிட்டது உண்டு. காலையில பக்தர்களை சந்திச்சு பேசின பிறகு, நான் சொன்னேன் இல்லையா, அக்னி குண்டத்து பக்கத்துல அவர் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்தர்கள் கிட்ட பேசுவாருன்னு, அப்படி பேசி முடிச்ச பிறகு 7 மணிக்கு முதல் கட்டமா பிச்சை எடுக்க கிளம்பிடுவாரு. சாய்பாபா பிச்சை எடுக்க கிளம்புற விதமே ஒரு வித்தியாசமானது. அவரு எப்படி பிச்சை எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, பிச்சை எடுக்க செல்றதுக்கு முன்னாடி ஒரு துணியை 2ஆ மடிச்சுப்பாரு. மடிச்சு அதை தன்னோட இடது கையில, லெஃப்ட் ஹேண்ட்ல துணிப்பை மாதிரி மாட்டிப்பாரு, தொங்க விட்டுக்குவாரு. அதுக்கப்புறம் வலது கையில தகர குவளை, ஜக்கு மாதிரி சில பொருட்களையும் எடுத்துப்பாரு. ஷீரடியில எத்தனையோ வீடுகள் இருக்கு, ஆனா சாய்பாபா 5 பேர் வீட்டுல மட்டும்தான் பிச்சை எடுத்து சாப்பிடுவாரு. யார் அந்த பாக்கியம் பெற்ற 5 பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல தாத்யா பாட்டேல் வீடு,
2வது வாமன சுக்காராம் அப்படின்றவரோட வீடு, 3வது நந்து ஷவாய் ரமாவாணி அப்படின்றவங்களோட வீடு, 4வது பாபா அடிக்கடி ஷாமான் கூப்பிடக்கூடிய அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அவருடைய வீடு, 5வது நபர் அப்பாஜி பாட்டேல் அவரோட வீட்லேயும். இந்த 5 பேர் வீட்லேயும் தான் பாபா டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று வாசல்ல அம்மா சாய் வந்திருக்கேன், தாயே எனக்கு ஒரு ரொட்டி கொடு அப்படின்ற குரல்ல கூப்பிடுவாரு. பாபா வருகைக்காக அந்த 5 வீட்டு குடும்பத்தினருமே எப்பயுமே தயாரா காத்துட்டு இருப்பாங்க. அவருக்கு தேவையான எல்லா உணவுகளுமே தயாரா இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த சாதம் ரொட்டிய துணிப்பையில வாங்கி வச்சுப்பாரு. ரசம் குழம்பு மாதிரியான பொருட்களை அவர் வச்சிருக்க அந்த குவளையில வாங்கிப்பாரு. இப்படி வாங்கிட்டு வந்த உணவு எல்லாத்தையுமே பாபா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா மசூதிக்கு கொண்டு வந்து ஒரு பானைக்குள்ள போடுவாரு. எல்லாத்தையும் ஒன்னா கலப்பாரு. அந்த ரசம் குழம்பு அந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து முதல்ல அங்க இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு, அப்புறம் இந்த சாப்பாடை வாங்கறதுக்காகவே அங்க நிறைய பக்தர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிடுவாரு. இப்படி காலை உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சரியா 9 மணிக்கு மசூதிக்கு பின்பக்கம் இருக்கிற லெண்டி தோட்டத்துல கொஞ்ச நேரம் உலாவறதுக்காக போவாரு, வாக்கிங் மாதிரி. அந்த செடிகள் அந்த தோட்டம் முழுக்க பாபாவே உருவாக்குந்து. அங்க பல வகையான செடிகளை பாபா உருவாக்கி வச்சிருந்தாரு. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு அணையா விளக்கு, நந்தா தீப விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அணையாம பாத்துக்கிற பொறுப்பை பாபாவோட நண்பரான அப்துல் அப்படின்றவர்கிட்ட ஒப்படைச்சிருந்தாரு. அந்த லெண்டி தோட்டத்துக்குள்ள அப்துல்லையும் பாபாவையும் தவிர வேற யாருமே நுழையறதுக்கு அனுமதியே கிடையாது. யார் தொந்தரவுமே இல்லாம பாபா சுமார் ஒரு 1.5 மணி நேரம் லெண்டி தோட்டத்துக்குள்ளேயே இருப்பாரு. அதாவது உலாவிட்டு அங்க இருக்க மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அங்க உலாவிட்டு இருப்பாரு. தோட்டத்தை ஒரு சுத்திட்டு வந்துட்டு அணையா விளக்கு இருக்கு இல்லையா, அது பக்கத்துல நிப்பாரு. அந்த அணையா விளக்கு எப்படி எரிஞ்சிட்டு இருக்கும்னா சுமார் ஒரு 2 அடி ஆழத்துல இருக்க ஒரு குழிக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த அணையா விளக்க சுத்தி ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த அணையா விளக்கு அருகில அந்த அணையா விளக்கு பக்கத்திலேயே ஒரு தூணும் இருக்கும். அந்த தூண் கிட்ட அமர்ந்து மறுபடியும் தியானத்துல ஈடுபடுவாரு. அப்படி பாபா தியானத்துல அமர்ந்து இருக்கும் போது அப்துல் இருக்கார் இல்லையா, அவரு பாபா பக்கத்துல 2 வாளியில தண்ணி எடுத்துட்டு வைப்பாரு. அந்த தண்ணிய பாபா கையில எடுத்து அணையா விளக்க சுத்தி அப்படியே தெளிப்பாரு. தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எழுந்து நடக்க ஆரம்பிப்பாரு. 4 பக்கமும் 4 திசையிலையும் நடந்து போயிட்டு ஒரு திசை பக்கமும் போயிட்டு அந்த அணையா விளக்க உத்து பார்ப்பாரு பாபா. அதே மாதிரி 4 திசைக்கும் நடந்து போயிட்டு அந்த அணையா விளக்க உத்து பார்ப்பாரு. இப்படி ஏன் அவர் பண்றாருன்றது அங்க இருக்க யாருக்குமே தெரியாது. ஆனா டெய்லி இதை பண்றத ஒரு நடைமுறையா வச்சிருந்தாரு. காலையில 10 மணி வரைக்கும் அவர் லெண்டி தோட்டத்திலேயே தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் பாபா மசூதிக்கு திரும்பி வந்துட்டு அங்க இருக்க பக்தர்கள் கிட்ட சுமார் ஒரு 1.5 மணி நேரம் பேச ஆரம்பிப்பாரு. அவங்க கூட அவங்களோட பிரச்சனையெல்லாம் கேட்பாரு, அவங்க கிட்ட உரையாடுவாரு. அதுக்கப்புறம் சில பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாபாவுக்காக பாட ஆரம்பிப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்டுட்டு அங்க வந்த பக்தர்கள் எல்லாருக்கும் ஆசி வழங்கிட்டு மறுபடியும் பிச்சை எடுக்கிறதுக்காக ஷீரடியில இருக்க ஊருக்குள்ள போயிடுவாரு. அதே மாதிரி அந்த துணி பைய 2ஆ மடிச்சு மாட்டிக்கிறது, குவளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிச்சை எடுக்க போயிட்டு கொண்டுட்டு வந்த சாப்பாடை மறுபடியும் பானையில போட்டு எல்லாத்தையும் ஒன்னா கலந்து ஒன்னாக்கி மதியம் 12 மணிக்கு பாபாக்கு ஆரத்தி காட்டுவாங்க. அந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா விலங்குகளுக்கும் பக்தர்களுக்கும் அந்த உணவை பிரிச்சு கொடுத்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு உதியும் சேர்த்து கொடுத்து ஆசீர்வதிப்பாரு. இப்போ மசூதியில இருக்க எல்லாரும் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்ப பாபாவும் அங்க போய் அமர்வாரு. நண்பர்கள் எல்லாரோடையும் அமர்ந்துதான் சாப்பிடுவாரு பாபா. பாபா பக்கத்துல படே பாபா அப்படின்றவர் தான் பாபா பக்கத்துல அமர்ந்து சாப்பிடுவாரு. பாபாவோட இடது பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தியா பாட்டேல், ராமச்சந்திர பாட்டேல், பையாகி பாட்டேல் அப்படின்ற எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. பாபாவோட வலதுபுறம் படே பாபா, மாதவ்ராவ் தேஷ்பாண்டே, பூட்டி, காக்கா சாஹேப் தீக்ஷிதர் எல்லாருமே உட்கார்ந்துப்பாங்க. இப்படி பாபா மத்தியான சாப்பாடை எல்லாரோடையும் புடை சூழ அமர்ந்து மதிய உணவை சாப்பிடுவாரு. அதே மாதிரி படே பாபா இல்லாம பாபா ஒரு நாள் கூட சாப்பிட்டது கிடையாது. அதே மாதிரி எல்லாருமே மதிய உணவு சாப்பிட்றதுக்காக தனித்தனி தட்டு வைப்பாங்க. ஆனா சாய்பாபாவுக்கும் படே பாபாவுக்கும் ஒரே தட்டுல தான் சாப்பாடு. அதுக்கப்புறம் சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபாவுக்கு திரை போட்டுருவாங்க, ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டுருவாங்க.
அதுக்கப்புறம் மசூதியில யாருக்குமே அனுமதி கிடையாது, அங்க தங்கறதுக்கும் யாருக்கும் அனுமதி கிடையாது. திரை போட்டுட்டாங்கன்னா மசூதிக்குள்ள யாரும் நுழையவும் மாட்டாங்க. இதனால மதிய உணவுக்கு அப்புறம் பாபா கொஞ்ச நேரம் தனியாவே இருப்பாரு. அந்த சமயத்துல எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா பாபா தியானம் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு வாட்டி தாஷ்கனு மகராஜ் தெரியாம மதிய உணவு முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு நுழைஞ்சதால அவருக்கு பாபா என்ன பண்றாரு அப்படின்றத பாக்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடைச்சிது. அப்ப பாபா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா 10 செப்பு காசுகளை எடுத்து தன்னோட விரல் நுனியில வச்சுக்கிட்டு இடைவிடாம தேய்ச்சிக்கிட்டே இருந்தாராம். அப்போ அவரு இது காக்கா காசு, இது நானா காசு அப்படி சொல்லிக்கிட்டே அதை தேய்ச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இதனால மதிய உணவுக்கு அப்புறம் பாபா தியானம் பண்றது இல்ல அப்படின்றது தெரிய வந்தது. அதுக்கு பதிலாக தான் பாபா காசை தன் கையால தேய்ச்சி அந்த காசுக்குரியவங்களோட தோஷம் அதெல்லாம் இந்த மாதிரி தேய்ச்சி நீக்கிறாருன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பிற்பகல் 2லேருந்து 2:30 மணி வரை சாய்பாபா இப்படி தனிமையில் அமர்ந்து மற்றவங்களோட துயரத்தை எல்லாம் அவங்களுக்கே தெரியாம தீர்த்து வச்சிட்டு இருந்தாரு. பிற்பகல் 3 மணிக்கு பாபா மறுபடியும் பக்தர்கள் எல்லாம் சந்திச்சு ஆசி வழங்குவாரு. அதுக்கப்புறம் பாபாவை பார்க்கறதுக்காக இந்த பாட்டு பாடுறவங்க, நடனம் ஆடுறவங்க, சர்க்கஸ்காரங்க, மாறு வேஷம் போடுறவங்க எல்லாரும் வந்து அவங்களோட திறமைய கலைகளை பாபா முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க. அவங்க எல்லாருக்கும் பாபா 2 ரூபாய் சன்மானமா கொடுத்து அனுப்பி வைப்பாரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பாபா லெண்டி தோட்டத்துக்கு புறப்பட்டு போவாரு. அந்த தோட்டத்துல உலாவியபடியே சுமார் 1 மணி நேரம் இந்த லெண்டி தோட்டத்துல இருந்துட்டு மறுபடியும் மசூதிக்கு வருவாரு. மசூதிக்கு வெளியே ஒரு சுவர் இருக்கும். அந்த சுவர்ல சாஞ்சி நின்னுகிட்டு அந்த வழியா வர்றவங்க கிட்ட சில பேர்கிட்ட கோபமா சத்தம் இடுவாரு, சில பேர்கிட்ட சிரிச்சபடி ஆசி வழங்குவாரு, சில பேர்கிட்ட பரிபாஷையில பேசுவாரு. ஏன் இப்படி பாபா நடந்துக்கிறாருன்றதுக்கு பல ரகசிய காரணங்கள் இருக்கும். பாபா அப்படி சாஞ்சு நின்ன அந்த மசூதி தூண் கிட்ட தான் இப்ப வந்து சாய்பாபாவோட பாதுகையை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மாலை நேரத்துல பாபா பக்தர்கள் கிட்ட நிறைய உரையாடுவாரு, அவங்களுக்கு நிறைய கதைகளையும் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்கு அவர் முன்னாடி அன்னைக்கு நாள் முழுக்க வந்த காணிக்கை எவ்வளோ வந்து அந்த கோவிலுக்கு வந்ததோ அதை எல்லாத்தையுமே அந்த தட்சணை பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த பணம் அவங்க கொடுத்த பொருள் எல்லாத்தையும் பாபா பக்தர்களுக்கும் அங்கே வரக்கூடிய ஏழைகளுக்கும் பிரித்து கொடுத்துருவாரு. அவர்கிட்ட இந்த காசை வாங்கினா லக்ஷ்மி கடாட்சம், அவர்கிட்ட இந்த காசை வாங்கினா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும்ட்டு நிறைய பக்தர்கள் வந்து இரவு நேரத்தில் இந்த துவாரகாமாயி மசூதியில் வந்து காத்துட்டு இருப்பாங்களாம். 1 பைசா கூட மிச்சம் வைக்காம அவர் எல்லா பணத்தையும் பொருளையும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரித்து கொடுத்துருவாரு. பணம் விநியோகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாபா எல்லாருக்கும் உதிய கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்பி வைப்பாரு. பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய வழக்கம் வந்த பிறகும் கூட அவர் தன்னுடைய பிச்சை எடுத்து உணவு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. அதை கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. இப்படிதான் அவருடைய ஒரு நாள் முழுக்க ஒரு நாள் தினம் வந்து போய்கிட்டே இருந்தது. இப்ப இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களையும் சொல்றேன். பாபாவுக்கு பிடிச்ச அவதாரம் வந்து யாசகர் அவதாரம். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவர் வாழ்றதே வந்து ஒரு பிச்சைக்காரராகவும் ஒரு யாசகராகவும் தான் வயசானவராகவும் வாழ்ந்திருக்காரு. இப்போ நீங்கள் சாய்பாபாவை வணங்குறீங்க, வீட்டில் கும்பிட்றீங்க, இல்லை அடிக்கடி அவர் கோவிலுக்கு போகிறீங்க, இல்லை அவர் தான் உங்களுடைய பிரதான குருனா உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி யார் வந்தாலும், அது வந்து ஒரு குழந்தையாக இருந்தாலும், பெண்மணியாக இருந்தாலும், வயசானவங்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், திருநங்கையாக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து யாசகம் கேட்குறாங்க, இல்லை ஒரு உணவு கேட்குறாங்கன்னா அது பாபா தான், அவரு தான் வராருன்னு அர்த்தம். நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அவங்கள வந்து விரட்டி விடாமலும் இல்லை அவங்கள வந்து இல்லைன்னு சொல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க உணவையோ இல்லை வந்து உங்களால் முடிஞ்ச பணத்தையோ வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து நேரடியாக பாபாவுக்கே போய் சேரும். அதே மாதிரி சாய்பாபா கனவுல வந்து பேசுறாருன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த யாசகர் உருவத்தில் வர்றது, பிச்சைக்காரங்க உருவத்தில் வர்றதெல்லாம் சாய்பாபான்னு நல்லா தெரியும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில் வாசலில் வெளியே சொன்ன இல்லையா, வெளியே இருக்க பிச்சைக்காரங்கள் சொன்ன இல்லையா, அவங்களுக்கு சாய்பாபா வாழும் காலத்துல என்னென்ன உணவு விரும்பி சாப்பிட்டாரோ அதை வந்து தானமா கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாபாவுக்கு வந்து லட்டு பிடிக்கும், போலி பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரையில செஞ்ச சாதம், கிச்சிடி, இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிச்ச உணவு இல்லையா, அதை வந்து அந்த யாசகர்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப அவருடைய ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. பாபாவுக்கு என்னென்ன உணவுலாம் பிடிக்கும் அப்படின்றத தனியா ஒரு வீடியோல சொல்றேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்னும் சில சீக்ரெட்ஸ் என்னன்னா,
பாபா அடிக்கடி லெண்டி தோட்டத்துக்கு போய் அங்கே உலாவது வழக்கம் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாபாவுக்கு மரம் செடி கொடிகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய அந்த இலைகள், நிழல், மரம், செடி, கலர் கலரான பூ இதெல்லாம் பூத்து குலுங்கிறது அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த இடங்கள்ல ஒலாத்துறதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய இடம் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய இடம் இருக்குன்னா நிறைய மரம் செடி கொடிகளை வளருங்க. அவரு உங்கள் வீட்டில் ஒலாத்து அதே மாதிரி அங்க எப்படி லெண்டி தோட்டத்துல உலாத்துறாரோ அதே மாதிரி உங்க வீட்லயும் உலா வருவாரு. அதுக்கப்புறம் பாபா அந்த தோட்டத்துல ஒரு அணையா விளக்கு வச்சிருந்தாரு. 4 திசைக்கும் போய் அதை பாப்பாரு, உத்து பாப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. அது என்னன்னா, அவருக்கு வீட்டில் விளக்கு எப்பயுமே, நம்ம வீட்டில் காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அது அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திசைகள் எதை குறிக்கும்னா, 8 திசைக்கும் எரியிற விளக்கு, அது எப்பயுமே எரிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்றாரு. 8 திசைக்கும் எரியிற விளக்கு என்னன்னா ஆத்ம விளக்குன்னுவாங்க. அது கடைகளில் விற்கும். சென்டர்ல தீபம் எரியும். 8 திசையிலையும் அதோட ஒளி பரவும். இப்ப நம்ம காமாட்சி விளக்கு ஏத்துறோம்னா பேக்ல மூடி இருக்கும். ஒரு பக்கம் தான் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கினா அந்த ஒரு பக்கம் தான் எரியும் இல்லையா. இந்த ஆத்ம விளக்கு எல்லா சைட்லயும் எரியும். அந்த மாதிரி வீட்டில் நீங்கள் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி, ஆத்ம விளக்காக இருந்தாலும் சரி, அது எப்பவுமே எரிஞ்சிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எண்ணெயில் பாபாவுக்கு எது பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நெய் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மகான்கள், சித்தர்கள் எல்லாருமே, குருமார்கள் எல்லாருக்குமே நெய் தீபம் தான் பிடிக்கும். நீங்கள் பாபாவோட மிராக்கிள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் உடம்புல இருந்து தேன் வந்ததுன்னு சில பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அவர் உடம்புல இருந்து கண்ணில் இருந்து நெய் வழிஞ்சுதுன்னு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது அவருக்கு நெய் பிடிக்கும்ன்றது தான் அதுக்கு அர்த்தம். நீங்களும் உங்கள் வீட்டில் நெய் முக்கியமாக வாங்கி ஏற்றுங்க. இல்லை அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 5 நிமிஷம் எரிஞ்சாலும் போதும், நெய் தீபமாக ஏற்றுங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பாபாவால் நல்ல நிலைமைக்கு வசதியாக வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரபலமாக இருக்கவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் ஒரு பெரிய அகல் வச்சு 365 திரி அதில் போட்டு அணையா தீபம், அது 365 நாளும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க பூஜை ரூமில். அந்த மாதிரி ஏற்றுறதும் வழக்கம். இல்லை காமாட்சி விளக்குல எப்பயுமே அணையாமல் வீட்டில் யாராவது ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க மாறி மாறி. அந்த மாதிரி அணையாமல் விளக்க பார்த்துக்கிறதும் வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோலேருந்து சாய்பாபாவை பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.